காணும்படியாக ஆண்டவர் இந்த பாதையின் ஊடாக அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல, ஆனால் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உங்களுக்கு பிரியமில்லாததா இருந்தாலும், நீங்கள் விரும்பி நடக்கக்கூடிய பாதை இல்லாததா இருந்தாலும் அது உயர்ந்தனவா இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் அந்த வழியின் மூலமாக நீங்கள் நடந்து நாங்கள் உனக்கு வைத்திருக்கிற அந்த டெஸ்டினியை நீங்கள் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிறார். வேதத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் சொல்லுகிறது. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். இன்றைய நாளில் நம்மிடத்தில் இயேசுடைய சாயல் வெளிப்படும் போது ஆவியானவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யார் மேல் நான் வந்து இறங்கலாம், யார் மூலமாக தேவ காரியங்களை இந்த பூமியில நடப்பிக்கலாம், யார் என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் அந்த புறா போன்ற ஆவியானவர் இன்று நாளும் அப்படியான ஜனங்களை பார்த்து அவர் யார் மீது இறங்கலாம் என்று அவர் பார்த்து திரிகிறார். அதே போல நாங்கள் இயேசுடைய சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ளும் போது அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக நாளுக்கு நாள் நாங்கள் முன்னேறி செல்லும் போது ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை நமக்கு தந்தருள்வார். நம் மீது அவர் நிரந்தரமாக தங்கியிருப்பார். புறா போல வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவராக இயேசு